நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த கவாஸ்கர் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சில ஏஜென்ட்டுகள் மூலமாக அரபு நாட்டிற்கு வேலைக்கு சென்றார். அங்கு தோட்ட வேலை என்று கூறி அழைத்து செல்லப்பட்ட அவருக்கு நகரத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கும் பணி கொடுக்கப்பட்டது. ஒருவேளை உணவுடன் மாற்று துணி கூட இல்லாமல் கடுமையான சுடுமணலில் ஒட்டகங்களை மேய்க்கும் கொடுமையான வேலையை செய்து வந்துள்ளார். தான் எங்கு இருக்கிறோம் என்று கூட தெரியாத நிலையில் அங்கு தென்பட்ட ஒரு நைஜீரியர் உதவியுடன் அவர் தனது குடும்பத்தினரை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். அதனை கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் அரபு நாட்டில் உள்ள தங்களது செந்தமிழர் பாசறை அமைப்பின் மூலம் அந்த நபரை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர். சட்ட ரீதியிலான முயற்சிகள் எதுவும் பலனளிக்காத நிலையில் அந்த ஒட்டக பண்ணை உரிமையாளரிடம் 1.5 லட்சம் பணம் கொடுத்து கவாஸ்கர் மீட்கப்பட்டுள்ளார். அவரை தமிழகத்திற்கு அழைத்து வரும் வேலைகள் அனைத்தையும் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழர் பாசறை அமைப்பினர் மேற்கொண்டனர். மீட்கப்பட்ட நாகப்பட்டினம் கவாஸ்கர் ஜூன் 3ஆம் தேதியன்று திருச்சி விமான நிலையம் வந்து சேர்ந்தார். அவரது குடும்பத்தினர் திருச்சி விமான நிலையம் வந்து அவரை சொந்த ஊருக்கு அழைத்து சென்றனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. ஆடு ஜீவிதம் திரைப்பட கதை போலவே தமிழருக்கு நடந்த இந்த கொடூரம் தற்போது பொதுமக்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 பசங்க வந்து ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 நடை இப்போ போகிற ட்ரெயின் கூட மாற்றி போட்டு ஒரு 4வது நடை இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து 2 பசங்க திரும்பி அழைச்சிட்டு விட்டாங்க. அங்கே மறுபடியும் அங்கே ஒரு பெரியவர் இருந்தாரு. அங்கே போய் இறக்கிட்டு அவனை என்னை ஒரு இஸ்தராவில் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் வந்து நைட்டாக காரில் நீ உட்காந்து தூங்க விட்டு அனுப்புனாங்க. ஏன் என்னை தூங்க சொல்கிறீங்க? நான் ஒன்றும் புதுசு கிடையாது, நான் ஏற்கனவே அங்கே வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தூங்குன்னு போட்டு அனுப்பிடுச்சுங்கம்மா. அன்னைக்கு கொண்டு வந்து ஒரு 8:30 நான் பிளேட்டோட இறக்கி என்னை தூக்கினேன். என்ன விடியா காலைல ஒரு 10 மணி இருக்கும். அப்பதான் கொண்டு இறக்குனாங்க. பாக்குறேன் பாளையவனத்துல கொண்டு விட்டாங்க. விட்டவங்க பாத்தீங்கன்னா இங்க ஆடு ஓட்டம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் ஒரே தடண்டு மலை மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா புத்தகமும் வச்சிருக்காங்க, ஆடு வச்சிருக்காங்க. நான் சொன்னேன், நான் இந்த வேலைக்கு நான் வரல, நான் வந்து வீட்டு வேலைக்கு தான் வரேன். நீங்க வந்து இதில் ஆடுதான் கூட்டம். நான் ஏற்கனவே இந்த டிரைவரா இருந்தேன், அது வந்தேன். அதனால எனக்கு இதை எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். தெரியாதுன்னு சொன்ன அன்னைக்கு அடிக்கிறது. சரி, நல்லா தைரியம் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் பார்த்தா வந்துட்டாங்க.